தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 வார்த்தைகள் 27 31 முடிய. இறையேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறையிறக்க ஆண்டவருடைய அருள் மிகுந்த கிருபையும் நன்மைகளும் நமக்கு நிறைவாய் பெற்றுக் கொடுக்கின்ற மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று நமக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற, நமக்காய் துடித்துக் கொண்டிருக்கின்ற, நமக்காய் திறந்து காத்து கொண்டிருக்கின்ற இயேசுவின் தெய்வீக திரு இதய அன்பை நாம் சுவைத்து மகிழவும், அந்த இதயத்தை நம்பிக்கையோடு தேடி வந்து நம் உள்ளத்தின் வாழ்வின் தேவைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த நாளிலே இயேசுவின் தெய்வீக திரு இதய அன்பிற்கு எதிராக செய்யப்படுகின்ற மனிதர்களுடைய குறைபாடுகளினாலே எல்லா குற்றம் குறைகளுக்காக நம்முடைய சிறு சிறு ஒருத்தல்களின் வழியாக பரிகாரம் செய்யவும் இந்த நாள் நமக்கு அழைக்கின்றது. இயேசுவின் இதய அன்பில் மகிழ்வோம். இதயத்திலிருந்து சுரந்தோடுகின்ற அருளை நிறைவாய் பெற்றுக்கொண்டு ஆசிமிக்க மக்களாய் வாழ்வின் நம்பிக்கையிலே இந்த நாளிலே அடியெடுத்து வைப்போம். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறு நம்பிக்கை ஞாயிறு என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை ஞாயிறிலே வார்த்தை வழிபாட்டின் வழியாக இறைவன் நம் நம்பிக்கை உறுதிப்படுத்தும். நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது ஒருபோதும் அந்த நம்பிக்கையின் ஜெபம் வீண் போகாது என்கின்ற ஆழமான உறுதியை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. நம்முடைய ஜெபம், நம்பிக்கையின் ஜெபம் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நூற்றுவ தலைவனுடைய ஜெபம் நம்பிக்கை அவருடைய மகனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. இன்றைய நாளிலே பார்வையற்ற 2 மனிதர்களுடைய நம்பிக்கை அவர்கள் தேடி வந்த பார்வையை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை விளக்கி காட்டுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நம் தேவன் நமக்கு அனைத்தையும் செய்ய வல்லவர் என்கின்ற அந்த உறுதியோடு தேட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது. தொடக்க நூல் 18-13 படிக்கின்ற பொழுது ஆண்டவரால் ஆகாதது ஏதாவது உண்டோ என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து இறைவன் கேட்பதாக அமைந்திருக்கும். லூக்கா புத்தகம் 1:37 படிக்கின்ற பொழுது கருவுரை இயலாதவன் சொல்லப்பட்ட எலிசபெத்திற்கு இது 6ஆம் மாதம், எனில் கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி இயேசு அறுதியிட்டு கூறுவதாக இருக்கின்றது. எபேசியர் புத்தகம் 3:20-21 படிக்கின்ற பொழுது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவர் என்று சொல்லி நம் விசுவாசத்தை தூண்டி எழுப்புகின்றது. ஆம், நம் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்களும் நானும் நம்பி இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஆண்டவரை தேடுபவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை மையமாக வைத்து நாம் வாழ்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக ஆண்டவரை தேடுகின்றோம்? ஆண்டவரின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ அவரை தேடுகின்றோம். அவருடைய அருளையும் ஆசீரையும் வேண்டி மன்றாடி நம்முடைய உள்ள கூரைகளை ஆண்டவர் கரங்களை கொட்டி இறைவன் கொடுக்கின்ற ஆறுதலையும் அமைதியும் பெற்றுக்கொள்வதற்காக நம் வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறைப்புகழ் பாட ஆண்டவரை தேடி வருகின்றோம். இப்படி நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இறைப்புகழ் பாடுகின்றோம், நம் நம்பிக்கை அறிக்கையிடுகின்றோம். இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் கூட 2 பார்வையற்ற மனிதர்கள் இயேசுவை தேடி வருகின்றார்கள். தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இயேசு தம் சொந்த ஊரிலிருந்து வெளியே வருகின்றார். சொந்த ஊரிலே அவருடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். எனவே அவர் அங்கே பல நன்மைகளை செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி வியந்து போய் தளர்ந்து போய் இயேசு தன் சொந்த ஊரிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது பார்வையற்ற 2 இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தியிலே படிக்கின்ற பொழுது யாரும் அறியாத விதத்திலே கூட்டத்தின் மத்தியிலே தனக்கு பின்னால் வந்து தன் ஆடையை தொட்ட பெண்ணை கண்டுகொண்ட இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னை நோக்கி கதறிக்கொண்டு வருகின்ற
அவர்களுக்கு செவி மடுக்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார். கூட்டத்தின் அமளியின் மத்தியிலே லூக்கா புத்தகம் 18:35 தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கதறிய பார்த்திமேயின் குரலுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலே கண்டுகொள்ளாமல் தன் இல்லத்திற்கு செல்வதாக இருக்கின்றது. ஏன்? அவருடைய விசுவாசம் உணர்ச்சி வசப்பட்டதா, உணர்வு பூர்வமானதா, உண்மையானதா என்பதை சோதித்து அறிவதற்காக அவர் கண்டுகொள்ளாமல் செல்வதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு சில நேரங்களிலே நாம் உருக்கமாக மன்றாடுகின்ற ஜெபங்கள், தொடர்ந்து அவரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற ஜெபங்கள் சிறிது காலம் தள்ளி போவதாக இருக்கும். விவிலியம் சொல்கிறதல்லவா, நாம் கண்ணீரோடு கேட்கின்ற ஜெபம் ஒருபோதும் கடவுளால் புறக்கணிக்கப்படாது. அது சிறிது காலம் தள்ளி போடப்படலாம், அவ்வளவுதான். ஆனால் கேட்பதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அந்த பார்வையற்றவர்களை இயேசு இத்தகைய சோதனையை தான் வைக்கின்றார். உண்மையிலேயே அவர்கள் என்னிலே விசுவாசம் கொண்டு வருகின்றார்களா, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கேட்டதையும் மற்றவர்கள் சொன்னதையும் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டது உணர்ச்சியால் தூண்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்ட ஜெபம் நமக்கு பலன் கொடுக்காமல் போகலாம். உணர்வு பூர்வமாக உண்மையாக ஆண்டவரை நம்பி தேடுகின்ற பொழுது அந்த ஜெபம் நம் வாழ்விலே ஆசீரை பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற பாடத்தை தான் இங்கே இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவதாக, நாம் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டுமெனில் அவருடைய இல்லத்தை தேடி வர வேண்டும். அவர் இருந்த இல்லத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டோட இல்லம் ஆலயம். நம் ஆலயத்தை தேடி வருபவர்களாக, ஆலயத்தில் அவர் பாதத்திலே அமர்பவர்களாக, அவருடைய பாதத்தில் வீழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அடுத்த உண்மையை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உணர்வுபூர்வமாக உண்மையான விசுவாசிகள் மட்டுமே ஆண்டவரை ஆலயத்தில் தேடி தரிசிப்பவர்களாக, அவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்தவுடன் இயேசு மீண்டும் அடுத்த ஒரு சோதனை வைக்கின்றார். இது என்னால் முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புகின்றீர்களா? பிறர் சொல்வதை கேட்டு என்னை பின்தொடர்ந்து வந்து விட்டீர்கள், இதை என் இல்லத்தையும் தேடி வந்து விட்டீர்கள், இங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் குறைகளை தீர்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் நம்புகின்றீர்களா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார்கள். ரோமர் புத்தகம் 10:12 படிக்கின்ற பொழுது, இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு உள்ளூர நம்புவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்ற இங்கே அந்த பார்வையற்ற மனிதர்கள் உம்மால் முடியும் என்று சொல்லி தன் நம்பிக்கையும் அறிக்கையிடுகின்றார். இந்த நம்பிக்கை அறிக்கை அவர்களுக்கு இறைவனுடைய வல்லமையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. இயேசு அவர்களுக்கு பார்வை கொடுப்பதாக இருக்கின்றது. இப்படி பார்வையை பெற்றுக்கொண்ட அவர்கள் அடுத்து செய்தது என்ன? வெளியே போய் இயேசுவை எல்லாருக்கும் அறிவிக்கின்றார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை, இதோ நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடினோம், இயேசு எங்களுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி எல்லோருக்கும் பரவசப்பட்டு அறிவிக்கின்றார்கள். இயேசுவின் சாட்சிகளாக மாறுகின்றார்கள். இந்த மூன்றாவது நிலை நம்முடைய கிறிஸ்து வாழ்விலே மிகவும் குறைந்து இருப்பதை நம்மால் உணர முடியும். இந்த மூன்றாவது நிலை நம் வாழ்விலே மிகவும் தேக்க நிலையிலே இருக்கின்றது. நாம் கடவுள் நோக்கி மன்றாடுகின்றோம், உருக்கமாக விசுவாசத்தை பற்றிக் கொள்கின்றோம். நம்முடைய விசுவாசம் உணர்வு பூர்வமாக இருக்கின்ற பொழுது கடவுள் நாம் வேண்டியதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம் வாழ்விலே அற்புதங்களை செய்கின்றார். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் செய்த அளப்பரிய காரியங்களை வாயுயர்த்தி பிறருக்கு எடுத்துச் சொல்லி, நான் ஜெபித்தேன், நான் மன்றாடினேன், கடவுள் எனக்கு சுகம் கொடுத்தார், நீங்களும் ஜெபியுங்கள், உங்களுக்கும் கடவுள் அற்புதத்தை செய்வார் என்கின்ற அந்த உந்துதலை தூண்டுதலை கொடுக்கின்ற சான்று பகர்கின்ற சாட்சி வாழ்விலே நாம் தளர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரமே, விசுவாச வாரத்தினுடைய இந்த நாளிலே இந்த பார்வையற்ற மனிதர்கள் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நம் கடவுளால் அனைத்தும் ஆகும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற தேடுகின்ற இறைவன் பாதத்தில் தஞ்சம் புகுகின்ற மனிதர்களாக இருப்போம். உணர்ச்சி வசப்பட்டு அல்ல, மாறாக உணர்வு பூர்வமாக தொடர்ந்து ஆண்டவரில் வைத்த நம்பிக்கையில் தளராமல் அவரை பற்றி கொள்பவர்களாக, அவருடைய இல்லத்தை தேடி வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்பவர்களாக இருக்க முயற்சிப்போம். நான் கேட்கின்ற கடவுள் கொடுப்பார் என்பதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்டவுடன் பெற்றுக்கொண்டதை சாட்சிய வாழ்வின் வழியாக சான்று பகர்ந்து இறைவனை அறியாத மக்களுக்கு இறைவனை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கின்ற மனிதர்களாக இருப்போம். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிர ஆரம்பிக்கும்.
இயேசு இதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே 5:14-15 சொன்னார். உலகிற்கு ஒளியாய் உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொல். நாம் இயேசுவிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள ஆழமான விசுவாசத்தோடு இருப்போம். பெற்றுக்கொண்ட ஒளியை பிரகாசமாய் ஒளிரச் செய்து நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். கைவிடாத தெய்வமே நான் உம்மையை நம்புகிறேன். பாதை தெரிய ஆடு நானே பயணம் போகின்றேன். பாதுகாத்திடுவாய், எந்த நாளும் உடன் வருவாய். கைவிடா